இப்போ நாம ஒரு கைப்பிடி அளவு சாதம் எடுத்துக்கொண்டே மாடியில வைங்களே, அப்படியே அணில் அப்படியே சுத்தி சுத்தி வரும், காகங்கள் சாப்பிட வந்துடும், மைனா புறா வந்து உட்காந்துக்கும், சிட்டுக்குருவி அப்படியே பறந்து பறந்து அப்படியே ஜம்ப் பண்ணி போய் அதை சாப்பிட ஆரம்பிக்கும். இதெல்லாம் இப்படி இந்த உயிரினங்கள்லாம் பறவைகள்லாம் நம்ம வீடுகளில் உலா வர்றது நம்ம வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் கொடுக்கணும்னு சொல்லி முன்னோர்கள் ஒரு வாக்கு சொல்லியிருக்காங்க. அது ஐதீகம். அதனால தினந்தோறும் அந்த பறவைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவு உணவு வைங்க. உங்க குலதெய்வம் உங்க வீட்டிலே வந்து உட்காந்துக்கும். இது மாதிரி பறவைகளுக்கு நீங்க உணவு வைக்கும் பொழுது உங்க குலதெய்வமே நித்திய வாசம் செய்யும் உங்க வீட்டுல. உங்களுக்கு பொருளாதார நிலை உயரும், உங்க குடும்பமே நல்லா இருக்கும், உங்க வம்சம் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. நீங்க எத்தனையோ ஜென்மங்கள் என்னென்ன பாவம் செஞ்சுகளோ அனைத்துமே கரைஞ்சு போயிடும். ஒன்னொன்னா நல்லது நடக்க ஆரம்பிக்கும். வேலை கிடைக்கும், திருமணம் கைகூடி வரும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், வீடு கட்டுவீங்க சொந்தமா. இது மாதிரி எல்லா விதமான நன்மைகளும் அள்ளி வரும், அள்ளி தருவாங்க முன்னோர்கள். அதனால அந்த குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தோடையும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தோடையும் குடும்பம் நல்லா இருக்கும். அதனால தினந்தோறும் அந்த உணவு வைங்க. உங்க வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். நீங்க பெரிய சக்சஸ்ஃபுல்லா மாறிடுவீங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ.